இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தாவீது தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி பரலோகத்தின் மேன்மையை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தார். ஆனாலும் அவரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய கண்முளையாக இருக்கின்றார். புறஜாதியான நம்மை தேடி வந்தார். பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருப்பவர் அவரே. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறான். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது இன்று நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருப்போம். அது கர்த்தராலே ஆகும் என்று விசுவாசிப்போம். அது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீரே மூளைக்கல்லா இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் பதற மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.